அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டட ஒரு முக்கியமான எம்சிக்யூ கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். டைலர் சீரிஸ், லாரன்ஸ் சீரிஸ், கன்ஃபார்மல் மேப்பிங், மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இத பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ எல்லாமே ரொம்ப ஒர்த்தா இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னா அப்படியே உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டே வரேன். ஜஸ்ட் இந்த கிளாஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு கவனிங்க. ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். எக்ஸ்பான் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் லாக் 1 plus z அபவுட் இசட் ஈக்குவல் டு 0. அதாவது லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ன்றதை கேட்டிருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக லாக் 1 plus z எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்? z minus z square by 2 plus z cube by 3 minus and so on போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? plus z power 4 by 4 minus z power 5 by 5 plus and so on. இது எப்போ கன்வர்ஜ் ஆகும்னா mod z less than 1 கன்வர்ஜ் ஆகும். இந்த ஃபார்மேட் பாருங்க. இந்த சீரியஸ் எக்ஸ்பான்ஷன் எப்படி எழுதலாம் பாருங்க. இப்போ n equal to 1 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் n equal to 1 கொடுக்கலாம். ஸோ minus 1 whole power 2 z divided by 1. அடுத்து n equal to கொடுங்க. ஸோ minus 1 whole power 3 n equal to 2 கொடுக்கறச்ச minus 1 whole power 3 z square divided by 2. அதுக்கப்புறம் plus and so on அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேட் பண்ணுங்க. minus 1 whole square வந்து 1 வரும். அப்போ z minus z square by 2 அடுத்து plus z cube by 3 minus z power 4 divided by 4 plus and so on. இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த எலமெண்ட்டு இந்த சீரியஸ் எக்ஸ்பான்ஷனை நம்மளால எழுத முடியும். இது எப்போ கன்வர்ஜ் ஆகும்னா மாடுலஸ் ஆஃப் z வந்து உங்களுக்கு less than 1 ஆகும். அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 1 over z square minus 1 ஃபார் mod z greater than 1. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். mod z வேல்யூ வந்து greater than 1 இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த z ஸ்கொயர் வந்து இங்க இருந்து காமன் அவுட் பண்ணிடுங்க. அப்போ 1 by z square வெளியே வந்துடும். அப்போ 1 by 1 minus 1 by z square வந்து நிற்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா 1 by 1 minus x ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்? சம்மேஷன் x to the power n ஃபார்ம், அதாவது 1 plus x square plus and so on. ஸோ n from 0 to infinity. ஓகே, ஸோ அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இங்க எக்ஸ் இருக்க இடத்துல யார் இருக்காங்க பாருங்க? 1 by z ஸ்கொயர் இருக்காங்க. அப்படியே என்ன பண்றீங்க? அந்த 1 by z ஸ்கொயர் பாருங்க. 1 by z ஸ்கொயர் 1 by 1 minus 1 by z ஸ்கொயர் இருக்கா? எக்ஸ் இருக்க இடத்துல இதை உட்கார வைங்க பார்ப்போம். அப்போ 1 by z ஸ்கொயர் இன்ட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 1 by z ஸ்கொயர் plus 1 by z ஸ்கொயர் அந்த ஹோல் ஸ்கொயர் plus and so on இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபைனலா 1 by z ஸ்கொயர் இன்ட்டு இந்த டேர்ம் வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 1 plus 1 by z ஸ்கொயர் plus 1 by z power 4 plus and so on அப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ இதையுமே நீங்க எப்படி பண்ணிக்கலாம்? 1 by z ஸ்கொயர் இன்ட்டு சம்மேஷன் ஃபார்மேட், சம்மேஷன் n from 0 to infinity. ஸோ 1 over z power 2n ஃபார்மேட். ஸோ இந்த z ஸ்கொயர் உள்ள தந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? z power 2n plus 2 வந்து நிற்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் நீங்க போகணும் பாருங்க? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இது நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் ஒரு சீரியஸ் சொல்றேன். இதோட லாரன்ஸ் எக்ஸ்பான்ஷன்ன்றதை நீங்க சொல்லணும். 1 by z ஸ்கொயர் minus 3z plus 9. ஓகே, 6 இது 6z போட்டுருங்க. 1 by minus 6z plus 9 when mod z less than 3க்கு இந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன வரும் அப்படின்றத நீங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. mod z less than 3. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் find the residues of z by 1 z minus 1 அந்த ஹோல் ஸ்கொயர் at z equal to 1 கேக்குறாங்க. இது வந்து போல் ஆஃப் ஆர்டர் 2. போல் ஆஃப் ஆர்டர் என்னக்கு ஃபார்முலானா லிமிட் n tends to infinity. ஒரு நிமிஷம். ஜெனரலா residues of f of z at z0 is a pole of order n க்கு போறோம். அப்போ 1 by n minus 1 factorial limit z tends to z0 z power n minus 1 divided by dz power n minus 1 of z minus z0 whole power n into f of z. அவ்வளவுதான். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. n equal to அப்போ 1 by 2 minus 1 1 factorial limit z tends to எந்த பாயிண்ட்னு பார்க்கணும். at z equal to 1. அப்போ z0 வந்து உங்களுக்கு 1. ஸோ போல் ஆஃப் ஆர்டர் 2னா உங்களுக்கு d by dzன்னு வந்துடும். ஏன்னா n equal to 2 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்போ 1 வந்துடும். ஓகே, அப்போ z minus 1 அந்த ஹோல் ஸ்கொயர் இந்த f of z பாருங்க. f of z z by z minus 1 அந்த ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ஸோ இது கேன்சல் அவுட் ஆகிடும். டெரிவேட்டிவ் ஆஃப் z வந்து 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1ன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் வேர் இஸ் f of z is நாட் கன்ஃபார்ம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங் எங்க ஆக்சுவலாக ஒரு மேப் வந்து கன்ஃபார்மலாக இருக்கணும் அப்படின்னா டோ எஃப் பை டோ இசட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேனிஷ் ஆகும். ஓகே, அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். டெரிவேட்டிவ் எங்கே வேனிஷ் ஆகுதோ ஸோ டெரிவேட்டிவ் அதாவது காஷி-ரீமான் ஈக்குவேஷன் அனாலிட்டிக் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இது. ஸோ டோ எஃப் பை டோ இசட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற கேஸுக்கு வந்து மேப் டெரிவேட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதாவது f dash of z is not equal to 0 வந்தா f is confirmed. Okay.
ஒரு மேப் எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வேர் இஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் நாட் கன்ஃபார்ம்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எஃப் டேஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம 3z² கிடைக்கும். முதல்ல இது 0 பண்ணி பார்ப்போம். எங்கே 0 ஆகும்? z ஈக்குவல் டு 0ல 0 ஆகிடும். அப்போது எந்த இடத்துல உங்களுக்கு வேனிஷ் ஆகுதுன்னா z ஈக்குவல் டு 0ல வேனிஷ் ஆகுது. அப்போ நாட் கன்ஃபார்ம் இல்லாட்டி எந்த பாயிண்ட் z ஈக்குவல் டு 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் இமேஜினரி ஆக்சிஸ் அண்டர் த மேப் w ஈக்குவல் டு z minus 1 divided by z plus 1. ஓகே. ஸோ image of imaginary axis. ஸோ இமேஜினரி இப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் எடுத்துப்போம். இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா z ஈக்குவல் டு ஐஒய்னு வரும். இது வந்து இமேஜினரி. சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ w ஈக்குவல் டு ஐஒய் மைனஸ் 1 டிவைட் பை ஐஒய் ப்ளஸ் 1. கரெக்டுங்களா? ஜஸ்ட் மாடுலஸ் ஆஃப் w பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து மாடுலஸ் ஆஃப் ஐஒய் மைனஸ் 1 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஐஒய் ப்ளஸ் 1. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லைங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும். ஸோ வேல்யூ நமக்கு என்னது 1. இப்போ மாடுலஸ் ஆஃப் w என்னது 1. மாடுலஸ் ஆஃப் w தான் யூனிட் சர்க்கிள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. w ஈக்குவல் டு u ப்ளஸ் ஐவின்னு எடுக்கிறேன்னு வச்சுப்போம். மாடுலஸ் ஆஃப் w ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர். அப்போ u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்குது 1ன்னு வரும். அப்போ இது ஆக்சுவலாக சர்க்கிள், யூனிட் சர்க்கிள், சென்டர் அட் 0. யூனிட் சர்க்கிள்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது எக்ஸ் மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். இதான் யூனிட் சர்க்கிள். இது வந்து h கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் 0,0 சென்டர் 0,0 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி. இதனுடைய லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் இசட்டோடைய நெகட்டிவ் பவர்ஸ் வந்து இன்ஃபினைட் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக இ பவர் z எப்படி இருக்கும்? 1 plus z by 1 factorial plus z square by 2 factorial plus z cube by 3 factorial plus and so on. z க்கு பதிலா 1 by z சப்ஸ்டிட் பண்ணீங்க. அதாவது இப்போ e பவர் 1 by z க்கு பாருங்க. ஸோ அப்படின்னா இருக்கும் 1 plus 1 by z into 1 factorial plus 1 by z square into 1 by 2 factorial plus 1 by z cube into 1 by 3 factorial plus and so on. ஸோ நெகட்டிவ் பவர்ஸ் வந்து இன்ஃபினைட் டேர்ம்ஸ் இருக்கு நார்மல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல. அப்போ z ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து எசென்ஷியல். ஓகே. அதாவது நெகட்டிவ் பவர்ஸ் இன்ஃபினைட் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இது போல் எசென்ஷியல் ஓகே எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு சொல்லி கேட்குறேன். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். இப்போ ஏஎன் பாருங்க n ஃபேக்டோரியல். ஸோ 1 by r ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an plus 1 divided by an. கரெக்டுங்களா? இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n plus 1 ஃபேக்டோரியல் divided by n ஃபேக்டோரியல். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இது n plus 1 டைம்ஸ் n ஃபேக்டோரியல் divided by n ஃபேக்டோரியல். இது கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். லிமிட் இன்ஃபினிட்டிக்குனா இது அப்போ 1 by r ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ ஆரோட வேல்யூ நாங்க 0. அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன? ஆப்ஷன் ஏ கரெக்ட். எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் அப்படியே ஃபார்முலாஸை டப்பு நம்ம மைண்ட் வந்துச்சு நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். ஓகே. அடுத்து லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் 1 by z minus 2 about z equal to 0 for mod z less than 2 கேட்குறாங்க. அப்போ இது f of z பாருங்க எப்படி அதை பண்ணணும்னு சொல்றேன். 1 by z minus 2 கொடுத்துட்டாங்க அப்படின்னா mod z less than 2 அப்போ z by 2 is less than 1. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க வந்து z by 2 அப்போ 1 by 2 வெளியே எடுத்துருங்க. அப்போ 1 by z by 2 minus 1 வந்துடும். கரெக்டுங்களா? 1 by 2 வெளியே எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இது மைனஸ் ஆஃப் 1 by 2 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 by 1 minus z by 2 கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்கு? 1 by 1 minus x mod x less than 1 ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ மைனஸ் ஆஃப் 1 by 2 வெளியே எடுத்துட்டோம்னா இது 1 plus z by 2 plus z by 2 அந்த ஹோல் ஸ்கொயர் plus and so on இந்த ஃபார்மேட்ல இருக்குங்க. அப்போ எந்த ஆப்ஷன் நீங்க கொண்டு வரணும் கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க. z பவர்ல பவர் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும். அப்போ -1 ஹோல் பவர் n z பவர் n divided by z பவர் n plus 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரெசிடியூஸ் ஆஃப் 1 by z minus 1 z minus 2 at z equal to 1 கேட்குறாங்க. ஸோ ரெசிடியூனா டினாமினேட்டர் 0. அப்போ z equal to 1லையும் z equal to 2லையும் 0 ஆகிடும். போல் ஆஃப் ஆர்டர் 1 சிம்பிள் போல். அப்போ லிமிட் z tends to 1 z minus 1 into f of z 1 by z minus 1 into z minus 2. கரெக்டுங்களா? கேன்சல் அவுட் பண்ணுங்க. அப்போ 1 by 1 minus 2 ஆன்சர் கிடைக்கும் -1. அப்போ ரெசிடியூ வேல்யூ என்ன? -1. ஓகே. இப்போ பாருங்க இது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த சர்க்கிள் வந்து ஸோ லைனை சர்க்கிளுக்கு மாற்றும், சர்க்கிள்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன்? போத் லைனை சர்க்கிளாக மாற்றும், சர்க்கிளாக கொண்டு போகும். ஸோ 1 by z எக்ஸ்பான்ஷன். ஸோ ரொம்ப முக்கியமான இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோபியஸ் டைப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் f of z equal to 1 by z ஸ்கொயர். லைனை வந்து சர்க்கிளாக மாற்றும், சர்க்கிளாக கொண்டு போயிடும். ஓகே. அடுத்து ஃபிக்ஸட் பாயிண்ட் கேட்குறாங்க. ஜென்ரலாக இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இது வந்து ஆக்சுவலாக f of z பாருங்க. ஸோ f of z equal to z plus 1 divided by z minus 1. ஃபிக்ஸட் பண்ணால் இது zன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க.
ஸோ இசட் ப்ளஸ் ஒன் டிவைட் பை இசட் மைனஸ் ஒன். அப்போ இசட் ஸ்கொயர் மைனஸ் z ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஒன்று வந்து நிற்கும். ஸோ அப்போ இசட் ஸ்கொயர் மைனஸ் 2z மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ அப்போ இது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்மில் போட்டிங்கன்னா இசட்டோட வேல்யூ என்ன 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட். ஓகே. நெக்ஸ்ட் த மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப் டு இது என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் ப்ரெசர்வரா ஆங்கிள் நாட் ப்ரெசர்விங்கா கிராஸ் ரேஷியோ இன்வேரியன்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்னன்னா கிராஸ் ரேஷியோ மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த கிராஸ் ரேஷியோஸ் ஆஃப் இந்த 4 பாயிண்ட்ஸ் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்வேரியன்ட் அண்டர் மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஓகே. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். ஓகே. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா டேரெக்டாக இங்கே இருக்கிற மேப்பிங்கில் இந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஜீரோவுக்கு எங்கே 1 மேப் பண்ணுற எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ இதுதான் வரும். அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ 1 + i × 0 + 1 டிவைட் பை 0 + 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 1. அப்போ 0க்கு 1, 1க்கு i, இன்ஃபினிட்டிக்கு -1. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம ரெகுலராக பார்ப்போம். ஸோ இதுக்கான ஃபிக்ஸட் பாயிண்ட் போடுங்க. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே இது வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு ஸ்கோர் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கோர் தெரிஞ்சிடும். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 5 புக்லெட் வந்து காம்போ ப்ரைஸ் கொடுக்குறேன். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொஷின் புக்லெட், ஃபார்முலா புக்லெட், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட். கொஷின் புக்லெட், ஃபார்முலா புக்லெட், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட். ஸோ இது வந்து இது 3 புக்லெட் வரும், இது ஒரு புக்லெட் வரும், இது வந்து ஒரு புக்லெட் வரும். டோட்டலாக 5 புக்லெட். இந்த 5 புக்லெட் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 புக்லெட் தாண்டி கொஷின்ஸ் உங்களுக்கு வேறு எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா எல்லா கான்செப்ட்டுமே இந்த 5 புக்லெட் கொடுத்துட்டேன். ஸோ இமீடியட்டாக மிஸ் பண்ணாமல் இதை வாங்கி படிங்க. அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.